தாய் வீடு ஜூன் மாத இதழ். மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் கூட்டணிகள். ஈரானை சுற்றி வளைக்கும் அமெரிக்கா. எழுதி வாசிப்பவர் ரவீந்திரன் துரைசிங்கம். பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் என்பது சவுதி அரேபிய நாட்டில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கியமான விமானப்படை தளங்களில் ஒன்றாகும். இது குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக செயற்படுகிறது. இந்த தளம் ரியாத் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பின் முக்கிய சின்னமாகவும் விளங்குகிறது. 2000களின் பிற்பகுதியில் அமெரிக்கா இந்த தளத்தை குறைத்து பயன்படுத்தியிருந்தாலும் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்த போது மீண்டும் இந்த தளம் முக்கியத்துவம் பெற்றது. பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸின் முக்கிய பணி வான்வழி பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகும். இங்கு விமான கண்காணிப்பு அமைப்புகள், ஏவுகணை கண்டறிதல், பேட்ரியட் போன்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தளம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஹப்பாக செயற்படுகிறது. அதாவது எதிரி ஏவுகணைகளை கண்டறிதல், அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுப்பது, கூட்டணி நாடுகளின் வான்வழி பாதுகாப்பை ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகள் இங்கிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இந்த தளம் அமெரிக்க விமானப்படைக்கு ஒரு முக்கிய கட்டுப்பாட்டு மையமாக உள்ளது. வான்வழி நடவடிக்கைகள் இங்கிருந்து ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இது அல் உதைத் போன்ற தளங்களுடன் இணைந்து செயற்படுகிறது. போர் சூழ்நிலையில் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மிக முக்கியமானதாக மாறுகிறது. காரணம், எதிரியின் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்கும் முக்கிய மையம், பிராந்திய பாதுகாப்பை நிலைநிறுத்தும் மையம், வான்வழி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு அமைப்பு இது. 2026 ஈரான் தொடர்பான பதற்றங்களில் இந்த தளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இது மையமாக உள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் கூட்டணி தளங்களை பாதுகாக்கும் முக்கிய கட்டமைப்பாக இது செயற்படுகிறது. மேலும் இந்த தளம் கூட்டணி நாடுகளின் விமானப்படைகளுடன் இணைந்து செயற்படுகிறது. இதனால் ஓர் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு வலையமைப்பு உருவாகிறது. மொத்தத்தில் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் என்பது தாக்குதல் தளம் அல்ல, ஆனால் பாதுகாப்பின் இதயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமானது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வழி பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் முக்கிய மையமாக செயற்படுகிறது. தோக்கம் போர்ட் ஓமானில் உள்ளது. ஓமானில் அமெரிக்கா பயன்படுத்தும் முக்கியமான தளம் தோக்கம் போர்ட் ஆகும். இது ஓமான் நாட்டின் தெற்கு கடற்கரையில் அரேபிய கடலை நோக்கி அமைந்துள்ளது. இது பாரம்பரியமான ஏர்பேஸ் அல்ல, ஆனால் மிகவும் முக்கியமான கடற்படை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் தளமாக செயற்படுகிறது. துவக்கம் தளம் அமெரிக்கா மட்டுமல்லாமல் யுனைடெட் கிங்டம் போன்ற கூட்டணி நாடுகளாலும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த தளம் பெரிய போர் கப்பல்கள் மற்றும் விமானம் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் பழுதுபார்க்க மற்றும் எரிபொருள் நிரப்ப பயன்படுகிறது. இந்த தளத்தின் மிக பெரிய முக்கியத்துவம் அதன் இருப்பிடத்தில் உள்ளது. இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அருகில் இருந்தாலும் அந்த நெருக்கமான செக் பாயிண்டிற்கு வெளியே உள்ளது. அதனால் ஹோர்முஸ் முடக்கப்பட்டாலும் இந்த தளம் செயற்பட முடியும். பாதுகாப்பான மற்றும் கடற்படை மையமாக இருக்கும். தோக்கம் போர்ட்டின் முக்கிய பணி கடற்படை கப்பல்களுக்கு ஆதரவு, பழுதுபார்க்கும் வசதி, எரிபொருள் மற்றும் பொருட்கள் விநியோகம், நீண்டகால கடற்படை இருப்பை உறுதி செய்தல். போர் சூழ்நிலைகளில் தோக்கம் மிகவும் முக்கியமான பேக்கப் ஹப்பாக மாறுகிறது. குறிப்பாக பெர்சியன் வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்தால், ஹோர்முஸ் வழி ஆபத்தானதாக மாறினால் இந்த தளம் பாதுகாப்பான மாற்று மையமாக செயற்படுகிறது. 2026 ஈரான் தொடர்பான பதற்றங்களில் தோக்கம் தளம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏனெனில் அமெரிக்க கடற்படைக்கு பாதுகாப்பான தங்கும் இடம், நீண்டகால நடவடிக்கைகளுக்கான ஆதரவு, மாற்று லாஜிஸ்டிக்ஸ் பாதை இந்த தளத்தின் மூலம் கிடைக்கிறது. மேலும் தாக்கம் போர்ட் அமெரிக்காவின் டிஸ்ட்ரிபியூட்டட் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ற தந்திரத்தின் ஒரு பகுதியாகும்.
அதாவது அனைத்து தளங்களையும் ஒரே இடத்தில் வைத்திருப்பதை விட பல நாடுகளில் பரப்பி வைத்திருப்பது பாதுகாப்பை அதிகரிக்கிறது. மொத்தத்தில் டாக்கம் போர்ட் என்பது நேரடி போர்த்தளம் அல்ல, ஆனால் மாற்று கடற்படை உயிர்கோடு ஆக செயற்படுகிறது. ஹோர்மஸ் போன்ற முக்கிய கடற்பாதைகள் ஆபத்தில் இருந்தாலும் அமெரிக்கா தனது கடற்படை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த இந்த தளம் முக்கிய ஆதாரமாக உள்ளது. மத்திய நாடுகள் கல்ஃப் நாடுகளை தாண்டியும் அமெரிக்கா பல்வேறு பிராந்தியங்களிலிருந்து ஈரானை நோக்கி தாக்குதல் அல்லது தாக்குதலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. இது ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்த அமைப்பு அல்ல, மாறாக உலகளாவிய ரீதியில் இணைக்கப்பட்ட இராணுவ வலையமைப்பின் மூலம் நடைபெறும் செயல்முறையாகும். இந்த பின்னணியில் தியாகோ கார்சியா தளம் முக்கியமானதாகும். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த தளம் நீண்ட தூரத்தை கடந்தும் தாக்குதல் நடத்தக்கூடிய B-2, B-52 போன்ற இரகசிய மற்றும் கனரக குண்டுவீச்சு விமானங்களுக்கு மையமாக உள்ளது. இந்த தளத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் நேரடியாக ஈரானின் உள்நாட்டு பகுதிகளை அடையக்கூடிய திறனை கொண்டவை. எனவே இது அமெரிக்காவின் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. அதேபோல் துருக்கி நாட்டில் உள்ள இன்சிரிலிக் விமான தளம் நேரடி தாக்குதல்களுக்கு எப்போதும் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் முக்கியமான ஆதரவு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான மையமாக செயற்படுகிறது. இங்கு இருந்து புறப்படும் விமானங்கள் கண்காணிப்பு, ரீஃபியலிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பணிகளை மேற்கொண்டு தாக்குதல்களின் தொடர்ச்சியை உறுதி செய்கின்றன. சீரியா பகுதியில் உள்ள அமெரிக்க சிறிய தளங்கள் குறிப்பாக இன்டெலிஜென்ஸ், சர்வேலியன்ஸ், ரீகொனைசன்ஸ் மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவை நேரடி பெரிய தாக்குதல்களை நடத்தாவிட்டாலும் இலக்குகளை தேர்வு செய்வதில் மற்றும் தரவு சேகரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இஸ்ரேலுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது. இஸ்ரேல் தளங்கள் நேரடியாக அமெரிக்க தளங்களாக இல்லாவிட்டாலும் தகவல் பகிர்வு, ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மூலம் தாக்குதல்களின் திட்டமிடலில் பங்காற்றுகின்றன. ஐரோப்பிய பெருமானத்தில் யுனைடெட் கிங்டமுடைய அக்ரோட்டேரி தளம் முக்கியமான ஆதரவு மையமாக உள்ளது. இங்கிருந்து ரீகொனைசன்ஸ் விமானங்கள், ரீஃபியலிங் ஏர்கிராஃப்ட் மற்றும் சில சமயங்களில் தாக்குதல் விமானங்களும் புறப்படுகின்றன. இது மத்திய கிழக்கிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான இணைப்பு தளமாக செயற்படுகிறது. இவை அனைத்தையும் விட கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை அமைப்புகள் மிக அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டவை. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மற்றும் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் ஆகியவை எந்த நிலப்பரப்பையும் சாராமல் நேரடியாக கடலிலிருந்தே குரூஸ் மிசைல்ஸ் மற்றும் ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலம் ஈரானை தாக்கக்கூடியவை. இந்த மொபைல் ஸ்ட்ரைக் பிளாட்ஃபார்ம்ஸ் அமெரிக்காவின் தாக்குதல் திறனை இன்னும் விரிவாக்குகின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது அமெரிக்காவின் தாக்குதல் அமைப்பு ஒரு தனி நாட்டை அல்லது ஒரு பிராந்தியத்தை மட்டும் சார்ந்ததல்ல. கல்ஃப் நாடுகள் முக்கியமான முன்னணி தளங்களாக இருந்தாலும் தியாகோ கார்சியா, துருக்கி, சீரியா, இஸ்ரேல், சைப்ரஸ் போன்ற பகுதிகளும் அதற்கு மேலாக கடற்படையும் இணைந்து செயற்படும் ஒரு பரந்த வலையமைப்பே அமெரிக்காவின் உண்மையான இராணுவ வலிமையாகும். இதுவே ஈரானை நோக்கி மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையையும் பல திசைகளிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. முவாஃபாக் அல் சால்தி ஏர்பேஸ் என்பது யோர்டான் நாட்டில் உள்ளது. முவாஃபாக் அல் சால்தி ஏர்பேஸ் என்பது யோர்டான் நாட்டில் அமைந்துள்ள முக்கிய அமெரிக்க மற்றும் கூட்டணி விமானப்படை தளங்களில் ஒன்றாகும். இது அஸ்ராக் பகுதியின்
அருகில் அமைந்துள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெறும் பல இராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய முன்னணி விமான தளமாக இது செயற்படுகிறது. இந்த தளம் குறிப்பாக வான்வழி தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் இங்கிருந்து சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளில் உள்ள இலக்குகளை கண்காணித்து தேவையான போது தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. முவாஃபாக் அல்-சால்தி தளம் ஃபார்வர்ட் ஆபரேட்டிங் பேஸ் என்ற வகையில் மிகவும் முக்கியமானது. அதாவது இது போரின் முன்பகுதிக்கு அருகில் இருப்பதால் விரைவான தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும். குறுகிய நேரத்தில் விமானங்களை அனுப்ப முடியும். முன்னணியில் உள்ள படைகளுக்கு நேரடி ஆதரவு வழங்க முடியும். இந்த தளத்தில் பல்வேறு வகையான போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக F-16 போன்ற போர் விமானங்கள், ட்ரோன் கண்காணிப்பு விமானங்கள், உளவுத்துறை சேகரிப்பு விமானங்கள் இவை எல்லாம் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இந்த தளத்தின் முக்கிய பணி ISIS போன்ற ஆயுத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆதரிப்பதாகும். மேலும் பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை பராமரிக்கும் நடவடிக்கைகளிலிருந்து இது பங்கு வகிக்கிறது. போர் சூழ்நிலைகளில் முவாஃபாக் அல்-சால்தி ஏர்பேஸ் மிக முக்கியமானதாகிறது. காரணம், முன்னணிக்கு அருகிலுள்ள தாக்குதல் தளம், விரைவான பதில் வழங்கும் திறன், கண்காணிப்பு மற்றும் உளவு தகவல் சேகரிப்பு. 2026 ஈரான் தொடர்பான பதற்றங்களில் இந்த தளம் ஒரு முக்கிய முன்னணி வான்வழி மையமாக செயற்படுகிறது. குறிப்பாக ஈரான் ஆதரவு கொண்ட குழுக்கள் மற்றும் பிராந்திய மோதல்களை கண்காணிக்க இது பயன்படுகிறது. மேலும் இந்த தளம் அமெரிக்கா மற்றும் ஜோர்டான் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பின் முக்கிய அடையாளமாகும். கூட்டணி நாடுகளின் விமானங்களும் இங்கு செயற்பட்டு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. மொத்தத்தில் முவாஃபாக் அல்-சால்தி ஏர்பேஸ் என்பது மத்திய கிழக்கில் முன்னணி தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு மையம் ஆக செயற்படுகிறது. இது வான்வழி நடவடிக்கைகளில் விரைவான முடிவெடுக்கும் திறனை வழங்கும் முக்கிய தளமாகும். எர்பில் ஏர்பேஸ் என்பது எர்பில் நகரத்திற்கு அருகில் ஈராக் நாட்டில் உள்ளது. எர்பில் ஏர்பேஸ் என்பது எர்பில் நகரத்திற்கு அருகில் ஈராக் நாட்டின் குர்திஸ்தான் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய அமெரிக்க மற்றும் கூட்டணி இராணுவ தளமாகும். இது பொதுவாக எர்பில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் ஒரு பகுதியுடன் இணைந்து செயற்படுகிறது. இந்த தளம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் ஃபார்வர்ட் ஆபரேட்டிங் பேஸ் ஆக செயற்படுகிறது. அதாவது முன்னணி நாடுகளுக்கான முன்பகுதி கட்டுப்பாட்டு மற்றும் ஆதரவு மையமாக இது பயன்படுகிறது. குறிப்பாக ஈராக் மற்றும் சிரியா பகுதிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளுக்கு இது மிக அருகிலுள்ள முக்கிய தளமாகும். எர்பில் ஏர்பேஸின் முக்கிய பணி ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆதரிப்பதாகும். இதற்காக உளவுத்துறை, தகவல் சேகரிப்பு, வான்வழி தாக்குதலுக்கு எதிர் ஆதரவு, உள்ளூர் குர்திஷ் படைகளுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனை போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தளம் முழுமையான பெரிய இராணுவ தளம் அல்ல, ஆனால் மிகவும் முக்கியமான டெக்டிக்கல் பேஸ் ஆகும். இங்கு ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. போர் சூழ்நிலைகளில் எர்பில் ஏர்பேஸ் மிக முக்கியமான இடமாகிறது. காரணம், முன்னணிக்கு மிக அருகில் இருப்பது, விரைவான தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு செய்ய முடிவு, உள்ளூர் கூட்டணி படைகளுடன் நேரடி ஒத்துழைப்பு. 2026 ஈரான் தொடர்பான பதற்றங்களில் இந்த தளம் ஒரு முக்கிய முன்னணி கண்காணிப்பு மற்றும் ஆதரவு மையமாக உள்ளது. குறிப்பாக ஈரான் ஆதரவு கொண்ட ஆயுத குழுக்களின் இயக்கங்களை கண்காணிக்க இது பயன்படுகிறது. மேலும் இந்த தளம் அமெரிக்கா மற்றும் குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கம் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பின் முக்கிய சின்னமாகவும் உள்ளது. இது அந்த பகுதியில் அமெரிக்காவின் நிலைத்தன்மை மற்றும் தாக்கத்தை காட்டுகிறது. ஆனால் இந்த தளம் பாதுகாப்பு அபாயத்திற்கும்
உட்பட்டதாகும். ஏனெனில் ஈரான் ஆதரவு கொண்ட மிலிஷியா குழுக்கள் பலமுறை இந்த தளத்தை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இலக்காக கொண்டுள்ளன. மொத்தத்தில் எர்பில் ஏர்பேஸ் என்பது பெரிய தாக்குதல் மையமாக இல்லாவிட்டாலும் முன்னணி கண்கள் மற்றும் ஆதரவு மையமாக செயற்படுகிறது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தரை மற்றும் வான்வழி நடவடிக்கைகளை இணைக்கும் முக்கிய தளமாகும். ஈரானால் கல்ஃபிற்கு வெளியே தாக்கப்பட்ட இடங்கள். ஈரான் கல்ஃபில் உள்ள நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ அமைப்புகள் மற்றும் ஆதரவு கட்டமைப்புகளை தாக்கியுள்ளது. இதில் ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள தாட், ரோடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இலக்காக எடுக்கப்பட்டன. இதில் குறைந்தது ஒரு ரோடார் அமைப்பு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. கல்ஃபிற்கு வெளியே உள்ள மிக முக்கிய தாக்குதல் இலக்குகளில் ஒன்று தியாகோ கார்சியா ஆகும். இந்திய பெருங்கடலில் உள்ள இந்த அமெரிக்கா பிரிட்டன் கூட்டு தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணைகள் செலுத்தியதாக அறிக்கைகள் கூறுகின்றன. சில ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாகவும் சில இலக்கை அடையவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஈரான் தனது தாக்குதலை கல்ஃப் பிராந்தியத்தை தாண்டி விரிவுபடுத்தியதற்கான முக்கிய சான்றாகும். அதேபோல் சைப்ரஸில் உள்ள ராஃப் அக்ரோட்டிரி தளம் ஈரான் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது. ஒரு ட்ரோன் தளத்தை தாக்கி சிறிய சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் பல தாக்குதல்கள் தடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஈராக் வடபகுதியில் உள்ள எர்பில் பகுதியும் முக்கிய இலக்காக இருந்தது. இங்கு அமெரிக்கா மற்றும் கூட்டணி தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக அமெரிக்க தூதரகம் மற்றும் விமான நிலையம் அருகிலுள்ள இராணுவ வசதிகள் இலக்காக எடுக்கப்பட்டன. இதற்கு மேலாக துருக்கி போன்ற பகுதிகளில் உள்ள நாட்டோ தளங்களில் அருகில் ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் நேரடியாக இல்லாவிட்டாலும் அந்த தளங்கள் ஈரானின் தாக்குதல் பிறப்பிற்கு வந்திருப்பதை காட்டுகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஈரான் தனது தாக்குதலை கல்ஃப் நாடுகளுக்குள் மட்டும் கட்டுப்படுத்தவில்லை. தியாகோ கார்சியா போன்ற தொலைதூர தளங்களையும் சைப்ரஸ் போன்ற ஐரோப்பிய இணை தளங்களையும் ஈராக் போன்ற முன்னணி தளங்களையும் இலக்காக கொண்டு பல திசைகளில் தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த போர் ஒரு பிராந்திய மோதல் மட்டுமல்ல, பல நாடுகளையும் தாண்டி பரவியுள்ள பன்முக இராணுவ மோதல் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அயல் நாடுகளுடனான உறவு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். போருக்கு முன்பு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் இடையே வணிக உறவுகள் மிகவும் வலுவாக இருந்தன. அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் துபாய் போன்ற நகரங்கள் ஈரானுக்கான முக்கிய வர்த்தக வாயிலாக செயற்பட்டன. குறிப்பாக சர்வதேச தடைகள் இருந்த காலத்திலும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருந்தது. ஈரான் பொருளாதாரத்திற்கு மறைமுக ஆதரவாக இருந்தது. இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் பல அடிப்படைகளில் இருந்தன. முதலில் ஈரான் ஒரு ஷியா மத அரசாகவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சுன்னி ஆதிக்க அரசியல் அமைப்பாகவும் உள்ளது. இதனால் பிராந்தியத்தில் மத அடிப்படையிலான செல்வாக்கு போட்டி நிலவியது. இரண்டாவது, ஜெர்மன், சிரியா போன்ற இடங்களில் இரு நாடுகளும் வேறு வேறு தரப்புகளை ஆதரித்தன. மூன்றாவது, பெர்ஷியன் வளைகுடாவில் உள்ள அபு மூசா மற்றும் கிரேட்டர் லிஷர் டியூன்ப் தீவுகள் குறித்து நில உரிமை தகராறு நீண்ட காலமாக உள்ளது. நான்காவது, ஈரான் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் நெருங்கிய கூட்டாண்மை வைத்திருந்தது. இப்போது போரின் சூழ்நிலையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மிகவும் எச்சரிக்கையான மற்றும் கணக்கிட்ட நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அதன் நாட்டில் உள்ள அல் தஃப்ரா ஏர்பேஸ் போன்ற அமெரிக்க தளங்கள் காரணமாக அது பாதுகாப்பு அழுத்தத்திற்கு உள்ளது. அதே நேரத்தில் ஈரானுடன் நேரடி மோதலை தவிர்க்கும் நோக்கில் வெளிப்படையான எதிர்ப்பு காட்டாமல் லோ ப்ரொஃபைல் டிப்ளோமேசியை முறையை பின்பற்றுகிறது. இதற்கு காரணம், போர் தீவிரமடைந்தால் துபாய் போன்ற உலக வர்த்தக மையங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். மேலும் எண்ணெய், கப்பல் போக்குவரத்து
மற்றும் நிதித்துறைகள் நேரடியாக தாக்கமடையும் என்பதுதான். இந்த பகுதியில் கல்ஃப் மற்றும் அயல் நாடுகள் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப், கட்டார், ஓமான், ஈராக், ஜோர்டான், துருக்கி போன்றவை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலில் எவ்வாறு தங்கள் நிலைப்பாடுகளை சமநிலைப்படுத்துகின்றன என்பதையும் அந்த முடிவுகளின் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு கணக்கீடுகளையும் ஆராய்ந்தோம். இருப்பினும் இந்த மோதல் ஒரு பிராந்திய அரசியல் விவகாரம் மட்டுமல்ல, இது மத பிரிவுகள், உலகளாவிய சக்தி சமநிலை மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனம் போன்ற பெரிய அரசியல் கேள்விகளுடனும் தொடர்புடையது. அடுத்த பகுதியில் சுன்னி ஷியா பிரிவின் தாக்கம், உலக முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் அமைப்பு மற்றும் இந்த நாடுகளின் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் குறித்த நிலைப்பாடுகள் ஆகியவற்றை விரிவாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம்.